நாடாளுமன்ற தேர்தலின் பதிவான வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறவுள்ள நிலையில் வடசென்னை தொகுதியின் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள ராணிமேரி கல்லூரி மையம் வாக்கு எண்ணும் பணிகள் தயார் நிலையில் உள்ளன. இதுகுறித்த கூடுதல் தகவலை தருவதற்காக நேரில் இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன். தற்போது ராணிமேரி கல்லூரி என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன, அதேபோன்று எத்தனை போலீசார் அங்கு பாதுகாப்பு பணி ஈடுபட உள்ளனர், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். ஜனநாயக திருவிழா 2024க்கான இறுதி நாள் நாளை. யார் வெற்றி பெறப் போகிறார்கள் என்ற முடிவுகள் நாளை தெரிய வர இருக்கிறது. வாக்கு எண்ணிக்கை சரியாக காலை 8 மணிக்கு தொடங்க இருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையில் சென்னை மத்தியம், சென்னை தெற்கு, சென்னை வடக்கு என 3 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவுகள் நிறைவடைந்து ஸ்ட்ராங் ரூம் எனப்படக்கூடிய இந்த 3 மையங்களும், அதாவது தென் சென்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்திலும், வட சென்னைக்கு ராணிமேரி பல்கலைக்கழகத்திலும் கல்லூரியிலும், அதே போல் மத்திய சென்னைக்கு லயோலா கல்லூரியிலுமே அந்த வாக்கு பதிவாகி இருக்கக்கூடிய இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. நமது ஒளிப்பதிவாளர் ராகுல் தற்போது நேரலையில் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். நாளைய தினம் வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ராணிமேரி கல்லூரிக்கான அனைத்து நுழைவாயில்களிலுமே பலத்த போலீஸ் பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. உள்ளே செல்லக்கூடிய ஒவ்வொரு வாகனமுமே முழுமையான சோதனைக்கு பிறகாகவே உள்ளே அனுமதிக்கப்படுகின்றன. நாளைய தினம் காலை 5 மணியிலிருந்து முகவர்கள் உள்ளே, அதாவது வாக்கு எண்ணும் மையத்திற்கு அனுமதிக்கப்படுவதாக தெரிவிக்கக்கூடிய சூழ்நிலையில் உள்ளே செல்லக்கூடிய யாருக்குமே செல்பேசி, கைபேசி கொண்டு செல்ல அனுமதி கிடையாது. அந்த அடிப்படையில் வடசென்னை தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளாக இருக்கக்கூடிய திருவொற்றியூர், ஆர்கே நகர், பெரம்பூர், கொளத்தூர், திருவிக்கா நகர், ராயபுரம் ஆகிய 6 தொகுதிகளுக்கும் தனித்தனியாக பூத்துகள் அமைக்கப்பட்டு அனைவரிடமும் இருந்து செல்போன்கள் வாங்கப்பட்டு அவர்களுக்கு டோக்கன் விநியோகிக்கப்படுகிறது. அந்த வாக்கு எண்ணிக்கை முடிந்து வெளியேறக்கூடிய முகவர்கள் அந்த டோக்கனை கொடுத்து மீண்டும் அந்த செல்போன்களை எடுத்து செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. நாளைய தினம், அதாவது இன்னும் 24 மணி நேரம் கூட இல்லாத சூழ்நிலையில் அதற்கான இறுதிக்கட்ட பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வாக்கு எண்ணும் மையத்திலுமே இருக்கக்கூடிய அந்த 14 டேபிள்களுக்கும் தேவையான ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் உள்ளிட்ட தேவையான வசதிகள் அனைத்தும் செய்து தரப்பட்டிருக்கிறது. வாக்கு எண்ணும் மையத்திற்குள்ள பணிபுரியக்கூடிய பெண் காவல் அதிகாரிகள், அலுவலர்கள், முகவர்கள் என அனைத்து சார்பற்ற பெண்களுக்காக மாநகராட்சி சார்பில் ஏற்படுத்தப்பட்டிருக்கூடிய சி டாய்லெட்டுகள் தயார் நிலையில் இருக்கிறது. அவசர ஊர்திக்காக, மருத்துவ சேவைக்காக ஆம்புலன்ஸும், அதே போல மின்கட்டண அதாவது மின்தடை எதுவும் ஏற்பட்டால் அதனை சரி செய்வதற்காக ஜென்செட் போன்ற ஜெனரேட்டர்கள் என அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் வாக்கு எண்ணும் மையங்கள் காணுகிறது. நாளைய தினம் 8 மணிக்கு தொடங்கக்கூடிய வாக்கு எண்ணும் பணிக்கு பிறகாக சரியாக 1 மணி நேரம் அதிகாரப்பூர்வமாக அந்த முன்னிலை விவரங்கள் தெரிவிக்கப்படும். முதல்ல போஸ்டல் பேலட்டுகள் எனப்படக்கூடிய தபால் வாக்குகள் தேர்தல் ஆணையத்தின் விதிகள் படி எண்ணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நாளை காலை 6 மணியிலிருந்து தொடர்ந்து அலுவலர்கள், முகவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட இருக்கின்றனர். அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கிறது. காவல்துறை, துணை ராணுவம் என பாதுகாப்பு பணிகளும் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. ராணிமேரி கல்லூரியில் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்தான தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி மணிகண்டன்.